வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். இன்னைக்கு நான் சொல்ல போற மருத்துவ ஆலோசனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் சேனல்ல வர மருத்துவ குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாகவோ ட்விட்டர் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை உங்க உடலை பத்தியும் உங்க உடலுக்கு தேவையான மருந்துகளையும் மருத்துவ குறிப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற மருத்துவ ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் இன்னைக்கு நான் விளக்க போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலுறவில் ஈடுபடாவிட்டால் பெண்ணுறுப்பு இறுக்கமாகி விடுமா அப்படிங்கறத உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பு இறுக்கமா இருக்கிறது எனில் அவங்க நீண்ட காலமா உடலுறவில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் சொல்லி பலர் எண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது தவறான கருத்து அப்படின்னு உடலியல் மருத்துவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையில் எப்படி ஆணுறுப்பு உறவில் ஈடுபடும் போது பெரிதாகி பிறகு சிறிதாகிறதோ அதே போலத்தான் பெண்ணுறுப்பு விரிந்து சுருங்குகிறது. மற்றபடி பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருப்பதற்கு உடலுறவு கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இனி பெண்ணுறுப்பு விரிந்து சுருங்க காரணம் என்னன்னு, என்ன செய்தால் உடலுறவு கொள்ளும் போது பெண்ணுறுப்பு இருங்காமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கறத விளக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கணும். பெரும்பாலும் அனைவரும் பெண்கள் உடலுறவில் ஈடுபடாவிட்டால் பெண்ணுறுப்பு இறுக்கமாகிவிடும் என்றும் உடலுறவில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் பெரிதாகிவிடும் என்றும் என்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும். உண்மையில் பெண்களின் பிறப்புறுப்பு எலாஸ்டிக் தன்மையுடையது. உடலுறவு கொள்ளும் போது விரிவடைந்தாலும் கூட பிறகு தனது இயல்பு அளவிற்கு சென்றுவிடும் பெண்ணுறுப்பு. குழந்தை பிறக்கும் போதும் வயதாகும் போதும் என பெண்களின் வாழ்நாளில் 2 முறை பெண்ணுறுப்பு விரிவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சுகப்பிரசவம் ஆகும் போதும் பெண்ணுறுப்பு மிகவும் பெரிதாய் விரியும். குழந்தை பிறந்த பிறகு தனது இயல்பு நிலைக்கு திரும்ப ஒரு சில மாதங்களை எடுத்துக் கொள்கிறது பெண்ணுறுப்பு. அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள் பெண்ணுறுப்பு இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். வயதாகும் போது ஹார்மோன் குறைபாடு அல்லது ஹார்மோன் சுரப்பி குறைந்துவிட்டால் பெண்ணுறுப்பு தசைகள் எலாஸ்டிக் தன்மையை குறைத்துவிடும். இதன் காரணத்தினால் தான் பெண்களுக்கு வயதாகும் போது பெண்ணுறுப்பு விரிவடைந்து விடுகிறது. பெண்களின் இடைப்பகுதியின் நடுவில் கொஞ்சி விளையாடுவதால் அவர்களது தசை இலகுவாகிறது. இவ்வாறு பயிற்சி செய்தால் வயதானாலும் கூட பெண்களின் பிறப்புறுப்பு வலுவிழக்காமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகிறார்கள் உடலவியல் மருத்துவர்கள். உடலுறவின் போது பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருப்பதற்கு காரணம் சரியாக தூண்டிவிடாததே என்று கூறுகிறார்கள் மருத்துவர்கள். எனவே போர்பிளேயில் கொஞ்சி விளையாடல் தான் இதற்கான சிறந்த தீர்வு என கூறுகிறார்கள். இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.